சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்து விட்டு வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த தேர்தல் முடிவை எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என கூறியதை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். 10 மணி அளவில் தோழி சசிகலாவுடன் வாக்குச்சாவடிக்கு வந்த ஜெயலலிதா அவரது வாக்கை பதிவு செய்தார். இன்னும் 2 நாட்கள் பொறுத்தால் அனைவருக்கும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். சென்னை கோபாலபுரத்தில் சாரதா உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக தலைவர் கருணாநிதி வாக்களித்தார். தேனாம்பேட்டையில் உள்ள SIET கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். என்னை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சாலிகிராமத்தில் உள்ள காவேரிப்பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள பீமண்ணா கார்டன் தெரு வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார். கூட்டாட்சி, நல்லாட்சி, ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தையே மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சென்னை ஆதம்பாக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் வாக்குப்பதிவு செய்தார். இப்படி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பதிலாக அந்த வேட்பாளர்களை தகுதி இழக்க செய்வதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வேலூர் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்களித்தார். பணப்பட்டுவாடா என்பது மிக தாராளமான முறையில் எந்த தங்குதடையும் இல்லாமல் நடைபெற்றிருக்கிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தேர்தல் ஆணையத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையில் தோல்வியடைந்துவிட்டது. சாதனைகளை சொல்லி வெற்றியை தேடுகிற காலம் மாறி இப்போது வாக்காளர்களை விலைக்கு வாங்குகிற ஒரு அநாகரிகம் தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. திண்டிவனத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், அவரது மகனும் அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் மற்றும் குடும்பத்தினர் வாக்களித்தனர். 2 இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு 20 இடத்துல நிறுத்தி வச்சிருந்தா ஓரளவாவது இந்த கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு ஒரு பாடம் சொன்ன மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது. இந்த 2 கட்சிகளும் தேர்தலுக்கு முன்பாக ஊழல் ஆரம்பிச்சுட்டாங்க. ஊழல் கட்சிகள் எல்லாத்துக்கும் தெரியும். 2 கட்சி, திமுக ஊழல் கட்சி, 50 ஆண்டுகள் ஊழல் கட்சி தான் தெரியும். தேர்தலுக்கு முன்பாகவே இருந்து வாக்காளர்கள் பணம் கொடுப்பது இது மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய மோசடி. அந்த மோசடி 234 தொகுதியிலும் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை சாலிகிராமத்தில் காவேரி உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார். பின்னர் பேசிய அவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். எப்படி தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு தொகுதியில் பரப்புரையை 21ஆம் தேதி வரை அனுமதிக்கிறார்கள், அது மிக மிக தவறு. இன்னொன்று, அதே வேட்பாளர்களை வேட்பாளர்களாக இருக்க செய்வது அதைவிட தவறு. They should be disqualified. அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பட்டவர்த்தனமாக தெரிந்த பின்பு எப்படி அதே வேட்பாளர்கள் 2-3 நாட்களில் திருந்து விடுவார்களா? பணம் பெற்றவர்கள் திருப்பி கொடுத்து விடுவார்களா? இது என்ன நியாயமான நடவடிக்கை என்று எனக்கு தெரியவில்லை. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வளசரவாக்கம் வள்ளியம்மை நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். 2 கட்சிகளும் மக்களோட எப்ப இவ்வளவு பணம் கொடுக்கிறாங்களோ அடுத்த தடவை அதிகமான ஊழலை செய்ய போகிறார்கள், பல மடங்கு ஊழலை செய்ய போகிறார்கள். மக்களாக நாம் அதுக்கு நம்மளும் கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த வாக்களை வழங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய தலைவிதி மாற வேண்டும். மாறுகிற காலம் இவர்கள் 2 பேரும் போனா தான் நடக்கும். பாப்போம், அந்த நேரத்துக்காக காத்திருப்போம். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள சிவசமய மேல்நிலைப் பள்ளியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜனநாயக உரிமையை பதிவு செய்தார்.
இப்ப தள்ளி வைக்கிறதுனால 19ஆம் தேதி வாக்கை எண்ணிட்டா எந்த கட்சி வெல்லுதோ அந்த கட்சிக்கு சாதகமாக தான் 2 தொகுதியில வாக்குப்பதிவு நடக்கும். அப்ப அது இல்லாம 18 நடத்திடணும் 19 என்றதுனா. இல்லைன்னா நீங்க இந்த 23 இந்த 2 தொகுதிக்கு நடந்த பிறகு மறுபடியும் மொத்தமா வாக்கை எண்ணணும். இதுதான் தேர்தல் ஆணையம் செய்யணும். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு மந்தைவெளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு. ஸோ நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 6வது முறையாக டாக்டர் கலைஞர் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வருவார்னு ஒரு எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கு. அமைச்சர்கள் வளர்மதி, பழனியப்பன், ஞானதேசிகன், சிதம்பரம் என அரசியல் கட்சியினர் அனைவரும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.